வல்லரசு நாடுகளில் ஒன்றான ரஷ்யா உலகின் முதல் ரோபோ ஏவுதள மையத்தை தயார் செய்து வருகிறது. அத்தகைய ரோபோக்களால் இயக்கப்படும் ஒரு சுற்றுப்பாதை நிலையத்திலிருந்து விண்கலத்தை ஏவும் தொழில்நுட்பத்திற்கான காப்புரிமை வழங்கப்பட்டுள்ளது. இது தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. அந்நாட்டின் துணை பிரதமர் டெனிஸ் மந்த்ரோவ் மற்றும் அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் ரஷ்யா தனது சொந்த சுற்றுப்பாதை நிலையத்தின் பணிகளை 2030ஆம் ஆண்டுக்குள் முடிக்கும் என்று கூறியுள்ளனர். இதனிடையே இது பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் ரோபோ பழுது பார்ப்புகளை ஆதரிக்கும் முதல் ட்ரோன் தளம் என்ற சிறப்பை பெறும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வரும் 2027 மற்றும் 2033 ஆண்டுக்கு இடையில் சுற்றுப்பாதையில் விண்கலத்தை நிலைநிறுத்த திட்டமிடப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கேற்ப சுற்றுப்பாதை நிலையத்தின் கட்டுமானம் நடந்து வருவதாகவும், சுற்றுப்பாதை நிலையத்தின் முதல் பகுதியான அறிவியல் மற்றும் சக்தி தொகுதி 2027ஆம் ஆண்டின் இறுதிக்குள் தொடங்கப்படும் என்றும், சர்வதேச விண்வெளி நிலையத்தின் சுற்றுப்பாதை மாற்றப்பட்ட பிறகு ரஷ்யாவின் சுற்றுப்பாதை நிலையத்தின் பயன்பாடு 2030ஆம் ஆண்டுக்குள் தொடங்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.